ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் அவ்வளோ பார்க்குறீங்கன்னாவே உங்களோட எண்ணம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கிண்டி நேஷனல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் சிறுவர் பூங்கா உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் எங்கே போகணும், என்ன பார்க்கணும், டிக்கெட் எங்கே வாங்கணும், எங்கே சாப்பாடு, எங்கே நம்ம வந்து பைக் பார்க்கிங்லாம் எங்கே உள்ளே வேறு என்னென்ன இடத்துல பார்க்கணும் எல்லாமே A to Z இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கிண்டி சிறுவர் பூங்காவோட மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். இந்த கிண்டி சிறுவர் பூங்கா ஒரு 4 பேரில் சொல்லுவாங்க. கிண்டி நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க, போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள். கிண்டி நேஷனல் பார்க்கு, கிண்டி சிறுவர் பூங்கா, காந்தி பூங்கா இருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் காந்தி மண்டபம் பக்கத்தில் இருக்கிறதால கிண்டி காந்தி பூங்கானுங்க. அப்புறம் பாம்பு பண்ணை, ஸ்னேக் பார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் என்ன சொன்னாலும் இது எல்லாமே இந்த கிண்டி சிறுவர் பூங்காவை தான் சேரும். இங்கே பாருங்கள், சென்னை பாம்பு பண்ணை இது உள்ளே தான் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கிண்டி சிறுவர் பூங்கா பாம்பு பண்ணைன்னு இல்லை, எல்லாமே சேர்த்தா சொல்ல. கிண்டி சிறுவர் பூங்கா செவ்வாய்க்கிழமைனா லீவுங்க. செவ்வாய்க்கிழமை எப்பவுமே இருக்காது, மற்ற நாளில் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக வந்து உங்கள் குழந்தைங்களோட சுற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த செவரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன பறவைகள், விலங்குகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி இந்த செவத்தில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்லேருந்து உள்ளே வந்ததும் இந்த வயல் தாங்க வந்தாகணும். செவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகள் படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே. அந்த ஆலமரம் பக்கத்தில் ஒரு சிலையாக ஒரு டைனோசர் சிலை ஒன்று கல்லிலே கட்டி வச்சுருப்பாங்க. அது எதுவும் அசையாது, அப்படியே தான் நிற்கும். நீங்கள் அங்கே வேணா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பில்தர மேலே போகக்கூடாது. இங்கே கீழேருந்து வெளியிலேருந்து ரோட்லேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த டைனோசர் சிலை பக்கத்துலேயே, இந்த ஆலமரம் பக்கத்துலேயே இங்கே ஒரு கேட்டு போகும். அது அங்கே நம்ம போகிறதுக்கு அலோடு கிடையாது. அது வந்து ஆஃபீஸ் ரூம். அது அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களாம் அங்கே தங்குற இடம். அங்கே லஞ்ச் எங்கெல்லாம் அங்கே தான் சாப்பிடுவாங்க. அது நம்மளுக்கான இடம் இல்லை, நம்ம போக வேண்டிய இடம். அப்படியே இந்த நேராக போகணும். இது பார்த்திங்கன்னா கிண்டி சிறுவர் பூங்காவோட போர்டு. இது இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நடந்தே போனோம்னா அங்கே நம்ம டிக்கெட் வாங்குற இடம், கேன்டீனு, பைக் பார்க்கிங் எல்லாம் பக்கத்துலேயே வந்துடும். மொத்தத்தில் இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா. எல்லாமே எல்லா ஏரியாவும் அடங்கிடும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது போக இந்த பொங்கல், காணும் பொங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ரொம்ப கூட்டம் நிறைய வரும். மற்ற டைம்லாம் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. நீங்கள் ஃபேமிலியோடு போய்ட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த வீடியோ உங்களுக்காக வாங்கிட்டு இருக்கேன். என்னோடய பேர் ஜெயம் ரமேஷ். இது என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைங்க. ஒரு நாள் கிண்டி சிறுவர் பூங்கா சுற்றி பார்க்கணும் என்னோட மனைவி குழந்தைங்களாம் இட்டுட்டு வந்தேன். நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். இது என்னோட ஜெயம் ராக்ஸ் யூடியூப் சேனல், JAYAMROCKS ஜெயம் ராக்ஸ். நம்ம ஜெயம் ராக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக இந்த கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு யாராவது நீங்கள் போனோம்னாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சுங்க யாராவது கிண்டி சிறுவர் பூங்கா போனோம், ஆனால் எங்களுக்கு அங்கே எப்படி போகிறது, எங்கே டிக்கெட் வாங்குறது, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், பாம்பு பண்ணை எங்கே இருக்குது, நம்ம பைக் பார்க்கிங் எங்கே, ஸ்நாக்ஸ் எங்கே, குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் விளையாடலாம், இப்படிலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் கிண்டி சிறுவர் பூங்காவை சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான A to Z தகவலை நான் தந்திருக்கேன். அதனால் உங்கள் கூட ஒருத்தர் உங்கள் கையை பிடிச்சிட்டு போயிட்டு உங்களை சுற்றி காட்டினார்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ தெளிவாக இருக்கும். அதனால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வரும்போது பைக்கோ காரோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே டோக்கன் போடணும். அந்த டோக்கன் போடுற ஒரு பெரியவர்கிட்ட பேசுவாங்க. காருக்கு 20 ரூபா, பைக் வந்து 10 ரூபா, பஸ்ஸுக்கு வந்து 50 ரூபா, வேன் வந்து 25 ரூபா. சரிங்க. இது என்னைக்கு எல்லா நாளில் இருக்கா? ஒன்லி இந்த செவ்வாய்க்கிழமை தான் ஹாலிடே சார். மற்ற நாளுமே ஒர்க்கிங் டே தான். இப்போ இந்த கொரோனா டைம்லாம் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்களா? ஆமாம், எல்லாமே இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கொரோனா நாள் முடிஞ்சிச்சு. வரலாம் போகலாம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு. ஆமாம், சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாக வருது. மற்ற நாளில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு. ஓகே சார், நன்றி. உங்கள் பேருப்பா? என் பேர் நாகையன் சார். எவ்வளோ நாள் அங்கே இருக்கீங்க? நான் இங்கே 8-9 வருஷமாக இருப்பேன் சார். சரி, ஓகேப்பா. நாகையா உங்கள் பேர்? தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். பூங்காவில் வந்தவொடனே முதல்ல கேன்டீன் அந்தாங்க இட்டு போனாங்க. அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பர்ஸை காலி பண்ணலைன்னா அவங்க தூக்கம் வராது. குழந்தைங்க ஐஸ்கிரீமு, மனைவி வந்து பானிபூரி சாப்பிட்றாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. உங்களோட பைக்கு, கார், ஆட்டோ, பஸ் என்ன தரீங்களோ எல்லாத்தையும் இங்கே விட்டு டோக்கன் வாங்கிட்டு இங்கே விட்டுலாம். இது எதிரவே, இந்த கேன்டீன் எதிரவே பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர் பூங்கா உள்ள போகிறதுக்கு டிக்கெட் வாங்குற இடம். பாம்பு பண்ணைக்கு வேற ஒரு இடத்துல டிக்கெட் தருவாங்க. இது 2 இடத்துலையும் தனித்தனியாக வாங்கணும். இது கேன்டீன் ஏரியாங்க. கேன்டீனில் இங்கே டோக்கன் கொடுப்பாங்க. பின்னாடி அதே கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்கும். நீங்கள் இங்கே டோக்கன் வாங்கிட்டு என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்லாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் இன்றைக்கி காலியாக இருக்குது. இது மகளிர் சுய உதவி சார்பாக அந்த அவங்க செய்கிற பொருட்கள்லாம் விற்கிற இடம். அது ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சிறுவர் பூங்கா உள்ளே போயிட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கான இடம். பாம்பு பண்ண தனியாக டிக்கெட் வாங்கி தனியாக பார்க்கணும். இங்கே சிறுவர் பூங்காவில் போகிறதுக்கு சின்னவங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா. கேமரா ஃபோன் எடுத்தாந்தீங்கன்னா அதுக்கு 20 ரூபா. தனியாக கேமரா எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 100 ரூபா தரணும். டிக்கெட் வாங்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் இது தண்ணியெலாம் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு நல்லா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இடம் குழந்தைங்களோட. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் இந்த இடம் தான் பார்க்கணும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள், ஆமைகள் அந்த மாதிரிலாம் போட்டு ஆமையெல்லாம் சின்ன வளர்த்துட்டு இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம். 2வது புல்தரை பகுதி. இது லவர்ஸுக்கான பகுதி. இது நம்மளுக்கு தேவையில்லாம் விட்டுடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவதாக பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் வளர்க்குற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாம்புகள், நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, மலைப்பாம்புலாம் இருக்கும். இதுதான் பாம்பு பண்ணையான்னு நிறைய பேருக்கு சந்தேகம். இது பாம்பு பண்ணை கிடையாதுங்க. நீங்கள் சிறுவர் பூங்காவில் பார்த்துட்டு வெளியே போனீங்கன்னா அங்கே தனியாக அதுக்குன்னு டிக்கெட் வாங்கி நீங்கள் போய் தனியாக பார்க்கணும். இது பாம்பு பண்ணை இல்லை. இது மூணாவதாக நம்ம பார்க்குறது நீர்நாய் வளர்க்குற இடங்க. நாங்கள் போகும்போது நீர்நாய் இல்லை. நாலாவதாக நம்ம பார்க்குற இடம் வெளிநாட்டு நாரை கொக்கு. அது மாதிரி இதுக்கு தனியாக பேர்லாம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது கொக்கு நாரைமன்ற பறவை அந்த இங்கே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாலாவது இடம் அது. கட்டண கழிப்பிடம் உள்ளே இருக்கும், வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் மான். இது பேர் வந்து சாம்பார் மானுன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், கொம்பு வச்சு அழகாக இருக்கும். சாம்பார் மான் 5வது இடத்துல நம்ம பார்த்தது. அடுத்தது 6வதாக நம்ம பார்க்க போகிறது குள்ளநரிங்க. நம்ம நார்மல் குள்ளநரி உங்களுக்கு தெரியும். குள்ளநரி இங்கே வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 7வதாக நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை மயில் நாங்கள் போகும்போது சூப்பராக தோகை வச்சுருந்தது. இந்த இடம் தாங்க இந்த சிறுவர் பூங்காவுக்கு ஹைலைட்டான இடம். குழந்தைங்க ஜாலியாக விளையாடக்கூடிய விளையாட்டு சாதனங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா குழந்தைங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், மற்ற டைமில் ஜாலியாக இருக்கும். சாம்பார் மான் இருக்கிற இடத்துக்கு எதிரவே இருக்குது இந்த விளையாட்டு பூங்கா. அடுத்தது 8வதாக நம்ம பார்க்க போகிற இடம் ஈமு கோயிங்க. பெரிய பெரிய ஈமு கோயிலாம் இங்கே தான் இருக்கும். நெருப்பு கோயில்னு சொல்லக்கூடிய ஈமு கோயில் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து இதை 8வதாக இங்கே பார்க்குற இடம் ஈமு கோயில்.